என்று சொல்கிறாய், அது அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, ஏற்றுக்கொள்ள தகுந்த விஷயம். ஆனால் அந்த திக்ர் மஜ்லிஸில் வேறு சிந்தனையோடு ஒருவன் வந்து கலந்து கொண்டான். அதாவது உதாரணமா ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வந்தார் ஒரு ஆள். அவருக்கு அந்த மஜ்லிஸில கலந்து கொள்ளணுங்கிற நியத்து இல்லை, எண்ணம் இல்லை, எதேச்சையா வந்தார். ஒரு ஆளை தேடி வந்தார்னு வச்சுக்கோமே. அப்ப ஏதோ திக்ர் நடக்குதுன்னு சொல்லி அங்க வந்து உட்கார்ந்துட்டார். ஆனா அவருக்கு திக்ர் செய்யுங்கிற சிந்தனை இல்லை. அப்ப இந்த மலக்கு கேட்பாங்களா, யா அல்லாஹ், அந்த திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் உன்னுடைய மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்படுவது நியாயமானது. ஆனால் அந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டவர்களில் ஒருவன் வேறு நோக்கத்துக்காக அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அவனையும் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அந்த மஜ்லிஸில் எவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்னுடைய நினைவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டார்கள் அல்லவா, அவர்களும் என்னுடைய பரக்கத்தை விட்டு, ரஹமத்தை விட்டு தூரமானவர்கள் அல்ல, அவர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுவான்.